ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சுகன் vlog. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் லன்ச் ரெசிபி பார்க்க போகிறோம். இச்சிங் இல்லாத கருணக்கிழங்கு குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கருணக்கிழங்கு சாப்பிட்டா இச்சிங் வருமானு பயப்படுறவங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு நல்ல மெத்தடில் சொல்ல போகிறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். இச்சிங் வரவே வராது. ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கை வாஷ் அண்ட் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பீல் பண்ணிவிட்டு ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டனாக கொஞ்சம் புளி வாட்டரில் அதை போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைங்க. ஊற வச்சிங்கன்னா இச்சிங் அவாய்ட் பண்ண மெயின் ட்ரிக்காக இருக்கும். பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பெரிய வெங்காயம் போட்டால் டேஸ்ட் இருக்காது. ஸோ சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். 2 தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதை நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டோடனே சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு மசாலாலாம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கருணக்கிழங்கு ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா புளி வாட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் சால்ட், இந்த ரெண்டையுமே பண்ணிட்டு நல்லா பாயில் பண்ணி விடுங்க. பாயில் பண்ணிங்கன்னா கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். இதுதான் நம்ம டிப்ஸு. லாஸ்ட் நல்லா தகன்னு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கொரியண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு ரெடி ஆயிரும். நல்லா சுட சாதத்துக்கு கருணக்கிழங்கு புளிக்குழம்பு இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா எப்போ செம்மையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் அண்ட் லைக் அண்ட் சொல்லுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.